ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காதலுட். அமெரிக்கால 37 கொலைகளுக்கு மேல பண்ண ஒரு சீரியல் கில்லரோட பேர் தான் ஜோடியாக். அந்த கில்லரை பாத்தீங்கன்னா போலீஸால இன்னைக்கு வரைக்குமே யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸாவே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமே அந்த உண்மையான கேஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். அந்த படத்தோட பேர் தான் ஜோடியாக். அண்ட் வெல்கம் டு காதலுட். யாராச்சும் நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க, அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அந்த கமெண்ட்ல ஒரு ஹைப்பையுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டா போய் நிற்கும். சரி வாங்க இப்ப இந்த த்ரில்லான படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 1969ல கலிபோர்னியால இருக்க வலிஜோ அப்படிங்கிற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபயர்வால் ஃபெஸ்டிவல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு காரை ஓட்டிட்டு போய் அவளோட ஆளை பிக்கப் பண்ணிட்டு இந்த ஃபயர்வால் வெடிக்கிறதெல்லாம் ஒரு மலை மேல நின்று பார்த்தா சூப்பரா இருக்கும்னு அவனை எங்கேயோ தனியா கூட்டிட்டு போறான். ஒரு இடத்துல போய் கார் நிறுத்திட்டு ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு முகம் தெரியாத ஆள் ஒருத்தன் வரான். வந்து துப்பாக்கியை ஒண்ணு எடுத்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே சர்ற மாதிரியா சுட்டுறான். அப்புறம் அவனே போலீஸ்க்கும் போன் பண்ணி இந்த மாதிரி நான் இங்க ரெண்டு பேர்த்த சுட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். போலீஸ் வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் செத்துட்டா, அந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இந்த சீனை இப்படியே கட் பண்ணிட்டு 4 வருஷம் கழிச்சு சான் பிரான்சிஸ்கோ, அதாவது வேற இடத்த காமிக்கிறாங்க. இதோ இங்க ஒருத்தன் அவனோட பையனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு வேலைக்கு போறான்ல, ஏதோ இவன் பேர் தான் ராபர்ட். ராபர்ட் தான் இந்த படத்துல ஹீரோ மாதிரி கிரானிக்கல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல கார்ட்டூன் ஆர்டிஸ்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அந்த பத்திரிகை ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் இன்னும் வந்திருக்கு. அங்க சீஃப் எடிட்டரா இருக்கிறவரு அது என்ன லெட்டர்னு பாக்குறாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, இந்த மாதிரி 4 வாரத்துக்கு முன்னாடி வலிஜோல ஒரு கொலை நடந்தல, அதை நான் தான் பண்ணேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா போலீஸ் கூட போன் பண்ணி கேளுங்க. இப்ப இந்த லெட்டர் கூட உங்களுக்கு இன்னொரு கோடையுமே அமைச்சிருக்கேன். அதை வந்து நீங்க உங்களோட நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல போட்டு என்ன ஃபேமஸ் ஆக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த வாரத்திலேயே நான் 12 கோலை பண்ணுவேன். என்ன பத்தின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா அந்த கோடை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதி வச்சிருக்கான். அதாவது இவன் லெட்டர் கொடுத்திருக்கான்ல, அந்த லெட்டர்லயே ஏதோ ஒரு கோடு மாதிரி பண்ணி வச்சிருக்கான். அதோட அர்த்தத்தை யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டா இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவனே ஒரு க்ளூ ஒண்ணு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அத பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்ல போடுங்கடா, அதுவும் அது எல்லாத்துக்குமே காமிக்கடா அப்படிங்கிறான். இவனுக்கு எவ்வளவு பெரிய திமிர் இருக்கும் பாருங்க. அதுவும் இதெல்லாம் நிஜத்திலேயே நடந்திருக்குன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பானே நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்புறம் இங்கதாங்க நம்ம ஆர்டிஜேவை காமிக்கிறாங்க. அவரும் இந்த பத்திரிகையில தான் எடிட்டரா வேலை செய்யறாரு. அவரோட பேர் இந்த படத்துல பால். பால் வந்து இந்த லெட்டர்ல நடந்திருக்கிற சம்பவம் எல்லாம் உண்மைதானா, இந்த லெட்டருமே வேற எவனாச்சும் ஃபேக் காமிச்சுட்டு வல்லாரானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ்க்கு போன் பண்ணி விசாரிக்கிறாரு. இது எல்லாமே உண்மைன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வந்த மாதிரி இந்த லெட்டர் இன்னும் 4-5 பத்திரிகை ஆபீஸ்க்கு போயிருக்குன்னு தெரிய வருது. அதுக்கப்புறமா இவங்க இந்த லெட்டரை சீரியஸா எடுத்துக்கிட்டு அந்த கில்லர் அமிச்சா அந்த கோடை அவன் சொன்ன மாதிரியே நியூஸ் பேப்பரோட ஃப்ரண்ட் பேஜ்லயே போட்டு அதை பப்ளிஷ் பண்றாங்க. இதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு ஒரு ஹிஸ்டரி டீச்சர் நியூஸ் பேப்பர்ல அந்த கோடை பார்த்து அதை சால்வ் பண்ணி இவங்களோட பத்திரிகை ஆபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க. பால் வந்து அந்த சால்வ் பண்ண ஆன்சர் எடுத்துட்டு போய் ஹீரோட்ட காமிக்கிறான். அவனும் அதை பார்த்து படிக்கிறான். அதுல என்ன போட்டிருக்குன்னா, எனக்கு மனுஷங்களை கொல்றது ரொம்பவுமே பிடிக்கும். அது காட்டுக்குள்ள போய் விலங்குகளை வேட்டையாடுறதை விட இதுதான் த்ரில்லா இருக்கு. ஏன்னா மனுஷங்க தான் விலங்குகளை விட கொடூரமானவங்க. நான் கொல்றவங்க எல்லாருமே என்னோட அடிமைகள். நான் செத்து சொர்க்கத்துக்கு போனா அவங்க எல்லாம் எனக்காக வேலை செய்யறவங்க அப்படின்னு என்னமா எழுதி வச்சிருக்கான் பாருங்க. ஹீரோ இதெல்லாமே படிச்சுட்டு வர்றப்ப கடைசியில வர்ற ஒரு லைனோட அர்த்தம் மட்டும் அவனுக்கு புரியல. அப்புறம் ஹீரோவே அதை கண்டுபிடிக்கிறான். அதோட மீனிங் வந்து டேஞ்சரஸ் அனிமல் இருக்கு. அதோட அர்த்தமே அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே புரியல. இப்ப இதே டைம்க்கு அவங்க ஆபீஸ்க்கு இன்னொரு லெட்டர் ஒண்ணு வருது. அதுல டியர் எடிட்டர், நான் ஜோடியாக் பேசுறேன்னு அவனோட பேரையே எழுதி இந்த மாதிரி நான் அமிச்ச கூட உங்களோட நியூஸ் பேப்பர்ல போட்டதுக்கு ரொம்பவுமே நன்றின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கான். இதோட இந்த சீனை கட் பண்ணிட்டு 1.5 மாசம் கழிச்சு ஒரு ஜோடியை காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருமே மெக்சிகோக்கு கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைடு ஒரு லேக் ஒண்ணு இருக்கு. காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு அந்த லேக்ல போய் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதே கொலைகாரன் 1.5 மாசமா எந்த கொலையும் எதுவுமே பண்ணாம இப்ப கருப்பு மாஸ்க் போட்டுக்கிட்டு கையில ஒரு துப்பாக்கியோட இவங்க கிட்ட வரான். அவனை பார்த்தோன்னே இவங்க பயந்துட்டு கார் சாவி பணம் உனக்கு இதானே வேணும் அப்படின்னு அதெல்லாமே கொடுக்குறாங்க. ஆனா அவன் அவங்க ரெண்டு பேர்த்தோட கையுமே கட்டி போட்டு கத்தி எடுத்து நச்சு நச்சுன்னு குத்தி அவங்கள கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு வழக்கம் போல இவனே போலீஸ்க்கு போன் பண்ணி நான் இந்த மாதிரி இங்க கொலை பண்ணிட்டேன் அப்படின்ட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். போலீஸ் வந்து பார்த்தா அந்த பொண்ணு தான் செத்து போயிட்டா, அந்த பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சவங்க கிட்ட கேட்டு ஹீரோ வந்து பால் கிட்ட அவனோட ஃபேஸ் எல்லாம் உறைஞ்சு காமிக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையுமே கண்டுபிடிக்கிறாரு. அவனோட நடவடிக்கை அவனோட சிம்பிள் எல்லாமே வச்சு த மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துதான் அதபடிதான் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் சான் பிரான்சிஸ்கோல ஒரு டாக்ஸி டிரைவரை காருக்குள்ள வச்சு அந்த ஜோடியா கில்லர் சுட்டு கொலை பண்றான். இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம எல்லாம் ஹல்கா பார்த்தவரு இங்க டேவ் போலீஸா வராரு. டேவ் வந்து அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிக்கிறாரு. அப்ப ஒரு வீட்டுல 2 சின்ன பொண்ணுங்க நாங்க அந்த ஆளை பார்த்தோம், அவன் பாக்குறதுக்கு வெள்ளையா இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாமே நம்ம டேவ் நோட்
நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோ வேலை செய்யற ஆபீஸ்க்கு அந்த ஜோடியா கிட்ட இருந்து இன்னொரு லெட்டருமே வருது. அந்த லெட்டரோட ஒரு ரத்தம் படிஞ்ச ஒரு துணியோட பீஸுமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட டேவ் இந்த பத்திரிகை ஆபீஸ்க்கே வந்துடுறாரு. வந்து அந்த லெட்டரை படிச்சு பாக்குறாரு. அதுல என்ன எழுதியிருக்கான்னா, எனக்கு கொலை பண்ணி பண்ணி ரொம்பவுமே போர் அடிச்சு போச்சு. இனிமேல் நான் சின்ன பசங்க எல்லாத்தையுமே பிடிச்சி அவங்கள கொலை பண்ண போறேன். அவங்க ஸ்கூலுக்கு போறப்ப அவங்க ஸ்கூல் வேணா பஞ்சர் பண்ணி அவங்கள கடத்திட்டு போய் நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கான். அது இவங்க பார்த்த உடனே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இவனை பத்தின விஷயம் எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல போட்டுறாங்க. சான் பிரான்சிஸ்கோல இருக்கிற மக்கள் எல்லாருமே தன்னோட குழந்தைய வேன்ல அனுப்பிச்சுடுறக்கே ரொம்பவுமே பயந்துக்கிறாங்க. இதுல நம்ம ஹீரோவும் கூட இது எல்லாமே உண்மையாலுமே நடந்திருக்கு, நீங்க அப்பப்ப யோசிச்சு பாருங்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு டிவி சேனலுக்கு இந்த ஜோடியா கில்லர் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான டிவி சேனல்ல அவன் லைவா பேசணும்னு சொல்றான். அதுக்காகவே அவங்க எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கிட்ட பேசுறாங்க. அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அவன் அங்கிருந்து யாரையோ அடிச்சு கொலை பண்ற சத்தம் எல்லாம் கேக்குது. அவங்களுமே வழியில கத்துற சவுண்டும் கேக்குது. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. உடனே இவங்க இந்த லைவ் ஷோவை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே அதை பார்த்து ரொம்பவுமே பயந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பாலும் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த கொலகாரம் பத்தின நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கான். அது எல்லாத்தையுமே சொல்றான். இவன் எதுக்காக கொலை பண்றான் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியல. அதுவும் இவன் கொலை பண்ற விக்டம்ஸை எப்படி சூஸ் பண்றானுமே தெரியல. ஆனா அவன் 4 வாரத்துக்கு ஒருக்கா தான் கொலை பண்ணி அதுக்கான லெட்டர் எல்லாமே அனுப்பிச்சு வைக்கிறான். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் கொலை பண்ணன்னு சொல்றது எல்லாமே அவன் கொலை பண்ணல. இவன் ஏதோ ஒரு 4-5 கொலை தான் பண்ணிருப்பான். மித்த கொலை எல்லாமே வேற எங்கேயோ நடந்திருக்கு. அதை எல்லாமே இவன் தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ வந்து பால் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா பால் வந்து அவன் சொல்றத பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த சீன்ல ஒரு லேடியும் அந்த லேடியோட பையனும் ஒரு கார்ல லிப்ட் கேட்டு போறாங்க. போய்கிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கார் ஓடிட்டு இருக்கிற ஆளு அந்த குழந்தைய தூக்கி வெளியே வீசிடுறான். இந்த சீன் எல்லாம் பாக்குறதுக்கு கொடூரமா இருந்தது. இத பார்த்து அந்த லேடி பயந்து போய் அப்படியே கார்ல இருந்து குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே புரிய வருது, இவ்வளவு நேரம் நம்ம கூட இருந்தது வேற யாரும் இல்ல, அந்த கொலைகாரன் ஜோடியாக் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் இந்த ஜோடியாக் கில்லர் பத்தின தகவல் எல்லாத்தையுமே அமெரிக்கால எல்லா இடத்துலயுமே ஒட்டி வைக்கிறாங்க. நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறாங்க, நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. அவனை பத்தின விஷயம் எல்லாமே அப்படியே காட்டு தீ மாதிரி எல்லா இடத்துலயுமே பரவுது. இந்த ஜோடியாக் பத்தின கேஸ நம்ம டேவ் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவன் பண்ண கொலை எல்லாமே வேற வேற ஸ்டேட்ல இருக்கிறதுனால அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் கால் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா 2வது நடந்த அந்த கொலையில அவங்ககிட்ட இருந்து தப்பிச்ச அந்த ஆள் கிட்ட போய் அந்த கொலைகாரனை பத்தி விசாரிச்சு அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு எல்லாம் கேக்குறாங்க. ஆனா அவன் நான் முகத்தை பார்க்கவே இல்லை, அவன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அடுத்ததா ஃபர்ஸ்ட் கொலையிலுமே ஒருத்தன் தப்பிச்சிருப்பான். அவங்ககிட்டயுமே போய் விசாரிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அவன் அடிபட்டு இருந்திருப்பான். அதனால அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் அந்த கொலைகாரனுக்கு பயந்து இந்த ஊரை விட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிய வருது. இந்த விஷயத்த எல்லாமே அந்த கொலை நடந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கேட்டு எல்லாத்தையுமே நம்ம டேவ் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இந்த கேஸ் முடிக்க முடியாம சிக்கலா போய்கிட்டு இருக்கிறப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கால் வருது. அதுல ஒரு நபர் என்னோட ஃப்ரெண்டு தான் ஜோடியாக், அவன் நடந்துக்கிறது எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே இவங்க அவரை மீட் பண்ண போறாங்க. அந்த துப்பு கொடுத்தவனை பார்த்தாச்சு, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, என்னோட ஃப்ரெண்டு பேரு ஆலன், அவனுமே இப்ப ரீசெண்டா அந்த கொலை நடந்த அந்த ஆத்து பக்கம் எல்லாம் போயிட்டு வந்தான். அவன் போயிட்டு வர்றப்ப அவனோட சட்டையில ரத்த கரையெல்லாம் அப்பி இருந்ததுங்கிறான். அதை பத்தி நாங்களுமே அவங்ககிட்ட கேட்டோம். அதுக்கு அவன் மீன் வெட்டுறப்ப அதோட ரத்தக்கரை சட்டையில அப்பிருச்சுன்னு சொன்னான். ஆனா எங்களுக்கு சந்தேகமா இருந்தது, அதனாலதான் உங்களுக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்புறம் இவங்களுமே அவனோட ஃப்ரெண்டு அதாங்க அந்த ஆலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆனா எதுவுமே தெரியல. ஏன்னா இவன் எழுதின ஹேண்ட் ரைட்டிங்கும் இவங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும்ல, அதுல இருக்கிற ஹேண்ட் ரைட்டிங்கும் வேற வேறையா இருக்கு. சரின்னு நம்ம தேடிட்டு இருக்கிற ஆளு இவன் இல்லையாட்டிருக்கு, வந்திருக்கிற இன்ஃபர்மேஷனும் தப்பா இருக்குன்னு சொல்லி அவனை விட்டுறாங்க. ஆனா அப்ப நம்ம டே வந்து உன்னை நோட் பண்றாரு. அவன் கையில கட்டிட்டு இருக்கிற அந்த வாட்சுக்குள்ள ஜோடியாக்னு இருக்கு, அதுல இருக்கிற சிம்பிள் தான் அந்த கொலைகாரனுமே யூஸ் பண்றான். அதை வாங்கி பார்த்துட்டு அவங்ககிட்ட அதை பத்தி கேட்கறாங்க. எனக்கு ஜோடியா கம்பெனி வாட்ச் ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் நான் வாங்கி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஏன்னா இந்த ஜோடியாக்குங்கிறது ஒரு வாட்ச் கம்பெனியோட பேரு. இந்த வாட்ச் வச்செல்லாம் இவனை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி வாட்சை நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. அப்படி சந்தேகப்பட்டா இந்த வாட்சை கட்டியிருக்க எல்லாத்தையுமே தான் அரெஸ்ட் பண்ணோம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம டே வந்து ஒரு தியேட்டர்ல படம் பார்க்க போறாரு. அந்த படமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு சீரியல் கிளீனர் பத்தின படம் தான். அவர் இந்த சைடு உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த சைடு நம்ம ஹீரோவும் உட்காந்து இதே படத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இங்கதான் ரெண்டு இந்த முக்கியமான கேரக்டருமே மீட் பண்ணி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஹீரோ வந்து அங்க பால் கிட்ட இந்த கில்லரை பத்தின விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னால அது எல்லாத்தையுமே இங்க டேவ் கிட்டயுமே சொல்றான். ஆனா இவனுமே பெருசா கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இதனால வெறுப்படைஞ்ச நம்ம ஹீரோ இந்த கேஸ நம்மளே எப்படியோ ஒண்ணு சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு
அந்த கொலை நடந்த இடத்துக்கெல்லாம் போய் இவனே விசாரிக்க ஆரம்பிச்சிடறான் பாருங்களேன். அது மட்டும் இல்லாம இவங்க பத்திரிகையோட இன்ஃபுளுன்ஸ் எல்லாத்தையுமே இவன் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறான். இப்படி இவங்க பத்திரிகை பேரை சொல்லி எல்லா இடத்துலயுமே விசாரிக்கிறான். அவனுங்களுமே எல்லா ஒண்ணுமே சொல்றானுங்க. ஆனா ஒரு நாள் இவன் இந்த மாதிரி இவங்க பத்திரிகை பேரை சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறது அவங்க பத்திரிகைக்கு தெரியுது. கடுப்பான அவங்க, என் பத்திரிகை பேரை சொல்லிட்டாடா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோவை அந்த பத்திரிகை ஆபீஸ்ல இருந்தே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு இருந்த ஒரே வேலையுமே போச்சு. ஆனா நம்ம ஹீரோ அந்த கொலகாரனை பத்தி விசாரிக்கிறத விடவே இல்ல, தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கான். இப்படி நம்ம ஹீரோ விசாரிக்கிறப்ப அந்த கொல்லப்பட்ட சொந்தக்காரங்களோட வீட்லயுமே போய் விசாரிக்கிறாரு. இப்படி ரொம்ப நாளா தொடர்ந்து அவர் எல்லாத்துக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இந்த கொலகாரன் கொலை பண்ணிட்டு போலீஸ்க்கு மட்டும் போன் பண்ணி சொல்ல, அவங்களோட சொந்தக்காரங்களுக்குமே போன் பண்ணி சொல்லியிருக்கான் அப்படின்னு. அதுவும் எப்படி சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால இன்னைக்கு நான் ஒரு கொலை பண்ண போறேன் அப்படின்னு அந்த சொந்தக்கார லேடிக்கு அவன் போன் பண்ணி சொல்லியிருக்கான். இது நம்ம ஹீரோக்கு அந்த லேடி மூலியமா தெரிய வருது. சோ அந்த டேட்டை வச்சு அன்னைக்கு பிறந்தவங்க லிஸ்ட் எல்லாம் தேடும் போது நம்ம ஹீரோக்கு ஒண்ணு தெரிய வருது. அன்னைக்கு போலீஸ் விசாரிச்ச அந்த ஆலனோட பிறந்த நாள் டேட்டுமே இதே டேட்டு தான். சோ எப்படின்னா அந்த லேடிக்கு போன் பண்ணி இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால இன்னைக்கு ஒருத்தங்களை கொல்ல போறேன் அப்படிங்கிறான். சோ கொலை நடந்த அதே நாள் தான் இந்த கொலைகாரனோட பிறந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. உடனே நம்ம ஹீரோ அந்த ஆலன் தான் கொலைகாரன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த விஷயத்த நம்ம டேவ் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு அவனுக்கு போன் பண்ணி அவனை மீட் பண்றதுக்காக போறான். அப்ப நம்ம ஹீரோ அந்த கொலைகாரன் பத்தி கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையுமே டேவ் கிட்ட சொல்றான். இந்த மாதிரி அந்த ஆலன் பிறந்ததும் அந்த கொலைகாரன் பிறந்ததும் ஒரே டேட்டு தான், இதை வச்சுதான் அவன் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவும் கொலையாளிய பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்பவுமே வெள்ளையா இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுவும் இவனுக்கு ஒத்து போகுது. இந்த கொலை நடந்த இடத்துலலாம் இவங்களுக்கு காலடி தடமும் கிடைச்சிருக்கு, அதுவுமே இவனுக்கு மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த ஆலன் ஏற்கனவே கப்பற்படையில வேலை செஞ்சிருக்கான். அதனால இந்த சைபர் அப்படிங்கிற கோடிங் லாங்குவேஜ் எல்லாமே அவனுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த சீன் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த கொலை நடந்து ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிருக்கு. இதுல நிறைய பேர்த்தோட வாழ்க்கையுமே போயிருச்சு. இப்பெல்லாம் அந்த ஜோடியா கிட்ட இருந்து எந்த லெட்டரும் எதுவுமே வர்றதில்ல. அதோட இப்பெல்லாம் எந்த கொலையும் எதுவுமே நடந்த மாதிரி எதுவுமே தெரியல. சோ அதனால இந்த கேஸை மறுபடியும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு டேவ் அங்கிருந்து போயிடுறாரு. பாவம் நம்ம ஹீரோ ரொம்ப நாளா இதெல்லாமே தேடி அவரோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சா இது எல்லாமே வேஸ்டா போயிருது. அந்த சீன் அப்படியே அதோட கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த கில்லர் ஆலனுமே அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஹீரோவும் அவனும் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. 2 பேர்த்தோட ஃபேஸுமே ஒரு மாதிரி மாறுது. இந்த சீனையும் இப்படியே கட் பண்ணிட்டு 7 வருஷம் கழிச்சு இந்த ஃபர்ஸ்ட் கொலை நடந்து அதுல இருந்து ஒருத்தர் தப்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தெல்லாம் ஒருத்தன் ஓடி போனால அவன் திரும்பவுமே இந்த ஊருக்கு வந்திருக்கான். இப்ப அவங்ககிட்டயுமே இந்த ஜோடியா கில்லரை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா விசாரிக்கிற ஆபீசர் பாத்தீங்கன்னா வேற யாரோ. அவங்கிட்ட இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தோட போட்டோவுமே காமிக்கிறாங்க. அவன் அந்த போட்டோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு கரெக்டா அந்த ஆலனே தொடுறான். இவன் தான் எங்களை கொலை பண்ணா, இவன் தான் ஜோடியாக் அப்படின்னு. இதோட இந்த படத்தை இப்படியே முடிச்சிடறாங்க. அட பாவிங்களா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த கொலையாளியுமே கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னா இவங்க எல்லாம் காது கொடுத்து கூட கேட்கல. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து சொன்னா அவனை ஃபர்ஸ்ட் நம்பணும், அவன் என்ன சொல்ல வரான் அப்படிங்கறத முழுசா கேட்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. அதுவும் நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த படம் உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுக்கப்பட்ட படம்னு. இன்னுமே இந்த ஜோடியா கொலைகாரன் யாருங்கிறத அமெரிக்கானால கண்டுபிடிக்கவே முடியல. அவன் இன்னுமே ஏதோ ஒரு ஊர்ல சுதந்திரமா தான் சுத்திட்டு இருப்பான். யார் இந்த ஜோடியாக்குங்கிறது யாருக்குமே இது நாள் வரைக்குமே தெரியல. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த கமெண்ட்ல வர எப்பயுமே தட்டி விட்டுருங்க. இந்த படம் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான மூவில உங்களை சந்திக்கிறேன். டாடா.